அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜனநாயக நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும். உத்தரப்பிரதேச புல்டோசர் வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பு ஒன்றை அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வீடு என்பது ஒவ்வொருவரின் கனவு புகலிடம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மக்களின் உடைமைகளை சட்டத்துக்கு எதிராக இடிக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் புல்டோசர் வழக்கில் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜனநாயக நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரப்பிரதேச புல்டோசர் வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது புல்டோசர் வழக்கில்? விவரங்கள் என்ன? தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இல்ல போராடக்கூடியவர்கள் மீதும் இல்ல இஸ்லாமியர்கள் மற்றும் தலித் மக்களினுடைய வீடுகள் தொடர்ச்சியாக இடிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த செய்திகளை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் புல்டோசரை கொண்டு பணிக்கக்கூடிய அந்த விஷயத்தை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த நிலையில புல்டோசரை கொண்டு சாமானிய மக்களுடைய வீடுகள் இடிக்கப்படக்கூடாது அப்படின்னு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாக நடந்துட்டு வந்த நிலையில நவம்பர் 6ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு. இன்றைய தினம் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. நீதிபதிகள் BR கவாய் மற்றும் நீதிபதி KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தான் இந்த வழக்கு தொடர்ச்சியாக விசாரிச்சுட்டு வந்தாங்க. இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது ஜனநாயக நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான தீர்ப்பு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல மக்களினுடைய உடைமைகள் சட்டத்துக்கு எதிராக இடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த தீர்ப்புல நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. வீடு அப்படிங்கிறது ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதன் மீது எந்த விதமான இந்த புல்டோசர்களை கொண்டு இடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தற்போது 2 நீதிபதிகளும் தங்களுடைய தீர்ப்புல குறிப்பிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக நடைபெற்று அந்த விசாரணையில பல்வேறு சட்டப்பிரிவுகளை குறிப்பிட்டு சாமானிய மக்களுடைய வீடுகள் இந்த விஷயங்களுக்காகலாம் இடிக்கக்கூடாது அப்படிங்கிற கடுமையான கண்டனங்களையும் தொடர்ச்சியா நீதிபதிகள் குறிப்பிட்டு வந்தது நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.